ஹாய் காய்ஸ், வெல்கம் டு vlog வித் மிட்டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் மாம்ஸோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஏதோ 60ஆம் கல்யாணம் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ முன்னாடி நாளே நாங்கள்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்தோம். காரில் இப்போ போயிட்டுருக்கோங்க. ஏறின உடனே ஒரு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பேக்ரவுண்டில் எல்லாம் அப்படியே பாட்டெல்லாம் போட்டு கேட்டுகிட்டே ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். சரி, பின்னாடி திரும்பி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஆளுக்கு ஏதோ மிலிட்ரிக்கு வேலை எடுக்கிற மாதிரி வெறப்பாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் லவ் சாங்காக வைக்க வைக்க எங்கள் அத்தைக்கு சிரிப்பு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா, எங்கள் மாமாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக தான் எங்கள் அத்தை இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே காரில் உட்காந்து பேசிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். அவ்வளோதாங்க, இப்போ தான் நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இறங்குனதுமே அந்த காலப்பன் நாயக்கன் பட்டி பேரூராட்சி அலுவலகம் அந்த போர்டை பார்த்ததும் தாங்க, வந்துட்டோமாயா அப்படின்னு உள்ளே இறங்கி போனால் அங்கங்கே கோலம் போட்டு வச்சுருக்காங்க. பட் இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரில. கோலத்துக்கெலாம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு கலர் அடித்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நாங்களும் கார்லேருந்து இறங்கி காரை ஒரு பக்கமாக பார்க் பண்ண சொல்லிவிட்டு என்ன சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த காரை விட்டு இறங்கினோடனே சில பேர்லாம் கண்ணாடியை பார்த்து தலை சீவுவாங்க. அந்த கேஸுங்க என் தம்பி அடங்கவே மாட்டான். எங்கே போனாலும் முடி எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே கோலம்லாம் அழகாக போட்டிருந்தாங்க. எனக்கு அது பார்த்ததுமே இதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு தெரில, இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்கன்னு தெரில, எத்தனை பேர் உட்காந்து கலர் அடித்தாங்கன்னு தெரியல. பட் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸில் அவ்வளோ ஒரு நல்ல சூப்பராக டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அப்போ யாருமே இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்திருந்தோம். ஸோ எம்டியாக தான் இருந்துச்சு. அதனால் நானும் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இங்கே வந்துட்டு எங்கள் மாமா எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அது என் தங்கச்சி, இது என் பையன், இது என் பொண்ணு, அது அக்கா பொண்ணு, இது வந்து என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சரி ஓகே அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் கூட்டமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு, எனக்கு வேறு அந்த கோலத்தை விட்டு வரதுக்கு மனசே வரலைங்க. திரும்ப திரும்ப போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கோலம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா இதுக்கு அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளேஸில் வந்து இந்த மாதிரி முன்னாடி என்ட்ரன்ஸில் உட்கார வச்சுட்டாங்க. அத்தையும் மாமாவும் 2 பேரும் சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு வெல்கம் ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. யார் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியலங்க. நானும் கொஞ்சம் ஆர்வமாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் மாமா பேசுவாரா, இல்லை எங்கள் அத்தையை ஏதாவது பேச சொல்லுவாங்களா, இல்லை வேறு யாராவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அந்த மாலை தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே யாரோ கூப்பிட்டாங்கன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ளே எங்கள் மாமாவுக்கு மாலையை போட்டு முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, அத்தைக்கு மாலை போடும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு அக்கா வந்தாங்க. சைடில் வந்துட்டு அவங்க மாலையை போட்டு இந்த மாதிரி அவங்கள வந்து கௌரவப்படுத்தினாங்க. 2 பேரையுமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும். அதுக்கப்புறம் வெல்கம் ஸ்பீச் வந்துட்டு ஈஓ சார் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்ட்டு எல்லோரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவர் நல்லா ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு வெல்கம் ஸ்பீச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணாருங்க. வெல்கம் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணும்போதே சூப்பராக பேசினாருங்க. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அவர் பேசின கண்டென்ட் என்ன தெரியுமா? அதாவது பணிவு ஓய்வு பெற இருக்கும் அன்வர் பாஷா அவர்களின் பணிவு ஓய்வு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள், சக ஊழியர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என்று அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் உட்காந்துட்டார். அவர் உட்காந்தோடனே எல்லாரும் கிளாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் மாமா கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து முன்னாடி நின்று பேசினாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. அதாவது இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதுலேயே ரொம்ப நல்ல ஒரு பர்சன் அப்படின்னா நான் இவரை தான் சொல்லுவேன். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பார். யார்கிட்டையும் அவ்வளோ கோவப்பட்டு பேசவே மாட்டார். ரொம்பவே நல்லவர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார். யாரையும் கொஞ்சம் கூட மூஞ்சி காமிச்சு அவர் பேசினதே கிடையாது. உதவி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கேட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நிற்கிற ஒரு பர்சன். அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எங்கள் மாமாவை பற்றி சொன்னாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்லலாம் பின்னாடி எங்கள் அம்மா, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் கண்ணை கலங்குது, சே இப்படி ஒரு அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்லேயுமே அவர் யார்கிட்டையும் ரொம்ப ஹார்டாக பேசியோ இல்லை சண்டை போட்டோ நாங்கள் பார்த்ததே கிடையாது.
அவர பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த கிஃப்ட் ஓப்பனிங் வீடியோலாம் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா, அதில எனக்கு நெறைய கிஃப்ட்ஸ் வந்து ரொம்பவுமே புடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த கிஃப்ட் ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம்ல வந்து ஃபங்ஷன் வேற லெவல்ல கிராண்டா இருக்குங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இந்த வீடியோவ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. என்னென்ன கூத்தெல்லாம் இன்னைக்கு நடந்துச்சோ எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிட்றதுல இருந்து ஈவினிங் இவங்களுக்கு நடந்த ஒரு ஃபங்க்ஷன் அதையும் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தவங்களா வந்து அந்த ஷால்லாம் போத்திட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்கங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தோம். அதுவும் வீடியோ எடுக்கும்போது செம்மையாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க, ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருந்தனால. ஒரு கட்டத்துக்கு மேலே நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேங்க. ஏன்னா ஆட்கள் அதிகமாக வந்துட்டே இருக்காங்க. எல்லாரும் ஒரு ஷாலு அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஒருத்தவங்களும் 2 ஷால் எடுத்துகிட்டு வந்து எங்கள் மாமாவுக்கும் போத்திட்டு எங்கள் அத்தைக்கும் எல்லாம் போத்திட்டு போயிருந்தாங்க. என்னடா கொடுமை இது! எங்கள் மாமா வேற ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எந்த பக்கம் இழுக்கிறதுனே தெரியல. ஏம்மா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனில் எங்கள் மாமாவோட ஹாப்பியாக இருந்தது எங்கள் அத்தை தாங்க. எங்கள் அத்தைக்கு ஒரே சந்தோஷம். எதனால் அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒருத்தவங்களோட சக்ஸஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் மாமாவோட எல்லா சக்ஸஸ்க்கு பின்னாடியுமே எங்கள் அத்தை தான் உறுதுணையாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி உட்காந்து சைடில் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சிருச்சுல, சாப்பாடு ஏரியாவுக்கு போயிடலாம் வாங்க. எல்லோரும் உட்காந்து அடித்து வெளுத்து கட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. மத்தியானம் டைமுங்க. அப்படியே பிரியாணி சாப்பிட எனக்குலாம் ஸ்வெட் ஆகுது. ஏன்னா அப்படியே அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. எப்படி இருந்தால் என்ன, பிரியாணி தானே. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் டச்சுக்கு ஒரு பாயாசம் கொடுத்துருந்தாங்க. அந்த பாயாசம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கரெக்டாக எல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது எங்கள் சித்தியும் வந்திருந்தாங்க. அவங்க அப்போ தான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்ததுமே அவங்க ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்புறம் போயிட்டாங்க. ஸோ இந்த மண்டபம் வந்து எப்படி அப்படின்னா, கோயில் கூடயே அட்டாச் ஆகிருக்குங்க. ஸோ இந்த மண்டபம் வந்துட்டு கோயிலுக்கு சொந்தமான மண்டபம் போல். நான் வந்து இந்த மாதிரி மண்டபம் வந்து எப்படி கோயில் பக்கத்துலேயே இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு வரது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எங்கள் அத்தை மாமா 2 பேருக்கும் மாலையெல்லாம் போட்டு அப்படியே ஊர்வலம் மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க செம்பு குடத்தை வேறு மேலே தலையில் ஏதோ சீர் தூக்கிட்டு வர மாதிரியே வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. ஸோ அதுவும் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். நான் யாரையுமே வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணியெல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்புறம் கிழக்க பார்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஆர்த்தியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுவுமே எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் உள்ளே வர வச்சு அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாச்சுங்க. ஸோ எங்கள் பெரியப்பா வந்து எங்கள் மாமாவுக்கு ஷால் வந்து போத்தி விடலை. ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார், பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, ஷால் வந்து போத்தி விட்டார். அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் டக்குன்னு அந்த டைமிங்கில் வர முடியலன்னு வீட்டுக்கு வந்து ஷால் போத்தி விட்டு போனாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பியாச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன, வீட்டில் உட்காந்து எல்லா கிஃப்ட்டையும் பிரித்து பார்க்க வேண்டியதுதான்னு நம்ம வேலையில் இறங்கியாச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கிஃப்ட் இருந்துச்சுங்க. அந்த பாக்ஸை தான் என் தங்கச்சி எடுத்த உடனே எடுத்தா. சரி உள்ளே ஏதாவது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு ஒரு கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இன்பிட்வீனில். அந்த கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி அந்த பாக்ஸை பிரித்து உள்ளே பார்த்தாங்க. பெருசாக உள்ள ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஒரு குடம் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இப்போயும் ஒரு குடம் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்பு குடம் தாங்க. நான் அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது குடமாக வந்துட்டுருக்கு, இது உருப்படியாக ஒன்றும் தேராது போல் இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் இருந்துச்சு. அதை நான் தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு. ஹாட் பாக்ஸ்னால் ஹாட் பாக்ஸ் கிடையாது. பட் ஹாட் பாக்ஸ் மாதிரி அந்த வெசல்ஸ்லாம் இருக்கும்ல, சும்மா குழம்பு வைக்கிற குண்டா, அந்த மாதிரி நிறையா குண்டா இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 செட்டு இருந்துச்சு. இன்னொரு பாக்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல எல்லோ கலர் கவர் போட்டு ஜிகுன்னு இருந்துச்சு. உள்ளே பெருசாக ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இதுக்குள்ளே கிளாக் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கிளாக் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஓகே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இருந்த கிஃப்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் இந்த கிளாக்குன்னு
கிஃப்ட்டுன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா அந்த டிசைனு, அது உள்ளே இருந்தது எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இருந்த கிஃப்ட்லேயே எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கிளாக்கை வந்து நான் திருப்பி காட்டினேன் பாருங்கள். எனக்கு பார்த்தோன்னே செம ஷாக். ஏன்னா அந்தளவுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு கிஃப்ட்டும் இருந்துச்சுங்க. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. கூடவே ஒரு வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்சோட டிசைனும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த கிஃப்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அப்புறம் நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்லோட் பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.